கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளிலே தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் ஆன் ஜட்சன். இவருடைய காலங்கள் 1789 முதல் 1826 முடிய. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி இந்தியா மற்றும் பர்மா. பெண்கள் தெய்வமாக போற்றப்பட்டார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏட்டளவில் இது உண்மை, ஆனால் செயல்பாட்டிலோ சுத்த பொய். பெண்கள் பிற ஆண்களை பார்த்துவிடக்கூடாது என்று வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டனர். பெண் கல்வி மறுக்கப்பட்டது. கணவர் இறந்தால் பெண்ணும் சீதையோடு தள்ளப்பட்டாள். கொடூரமான பல செயல்கள் பெண்கள் மீது திணிக்கப்பட்டன. இந்நிலைகளை மாற்ற கிறிஸ்துவின் அடியார்கள் தங்களை அர்ப்பணித்து துரிதமாக செயல்பட்டனர். எனவே பெண்கள் இன்று தலைநிமிர்ந்து வாழ்வதோடு பல துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளனர். ஆன் ஜட்சன், இவர் அதோனிராம் ஜட்சன் என்பவரின் மனைவி ஆவார். பெண் மிஷனரிகளில் முதலில் கடல் கடந்து மிஷனரி பணி செய்தவர்களில் முதன்மையானவர் இவர். 1812 ஆண்டு தன் கணவர் அதோனிராம் ஜட்சனுடன் கல்கத்தா வந்து சேர்ந்தார். ஆனால் அங்கு எதிர்பாராத சம்பவங்கள் ஏற்படவே இந்தியா விட்டு புறப்பட்டார். 1813 ஆண்டு பர்மாவுக்கு பயணம் செய்தார். இங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறை இவரை பெரிதும் கவர்ந்தது. அவர்களின் மொழியை மிகுந்த கவனத்துடன் ஆர்வமுடன் கற்றறிந்தார். வேதாகமத்தை அவர்களின் மொழிகளில் கொடுத்துவிட வேண்டும் என்று துடிப்பு இவர் உள்ளத்தில் காணப்பட்டது. எனவே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் தன் கவனத்தை செலுத்தினார். இங்குள்ள பெண் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அத்துடன் வேதாகமத்தின் சத்தியங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு எடுத்துரைத்தார். வேதாகமம் அவர்கள் தாய்மொழியில் வெளிவந்தது. மிஷனரி பணியின் நிமித்தம் 18 மாத சிறை தண்டனை பெற்ற அதோனிராம் ஜட்சனுக்கு பெரும் உதவியாகவும் பக்கபலமாகவும் ஆதரவாகவும் செயல்பட்டு ஆண்டவரின் பணியை அயல்நாடாகிய பர்மாவில் சிறப்புடன் செய்தார். அன்பானவர்களே, ஆன் ஜட்சனை போன்று துடிப்பு உங்களிடம் உள்ளதா? ஜான் குயிலின் இப்படியாக சொல்லுகிறார்: ஒவ்வொரு சோதனையும் நாம் தேவன் அருகில் மேலும் நெருங்கி சேரும் சந்தர்ப்பங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெண்கள் எதற்கும் புரோஜனமற்றவர்கள், அவர்கள் எதையும் சாதித்து விட மாட்டார்கள் என்று நாம் அநேக நேரங்களிலே எண்ணுகிறோம். அப்படி அல்ல, அவர்களும் பெரிய சாதனையாளர்கள் என்பது மறுக்க இயலாது. ஆம், பெண்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த ஆன் ஜட்சன் ஊழியத்தின் பாதையிலே கணவர் சிறை சென்ற பொழுதும் கூட சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் கர்த்தரின் பணியை சீரும் சிறப்புமாக செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, பர்மா மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அங்குள்ள பெண் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றி வைத்திருக்கிறார். இது ஒரு சாதாரணமான விஷயங்கள் அல்ல, இது மாபெரும் பணியாகும். கிறிஸ்துவின் அன்பு இவரில் அனலாக பற்றி எரிய தான் பெண் என்றும் பாராமல் கர்த்தரின் பணியிலே தீவிரமாக செயல்பட்டிருக்கின்றார். அதில் வெற்றியும் அடைந்திருக்கின்றார். ஆகவே பெண்கள், நீங்கள் ஒதுங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் ஒளியை கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதே போல பெண்கள் முன்னேறுவதற்கும் வாழ்வில் வெற்றியடைவதற்கும் ஆண்கள் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது கர்த்தருக்காக, இன்னும் இந்த உலகத்தின் அநேக காரியங்களுக்காக அவர்கள் மாபெரும் காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம்
லூக்கா 24ஆம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.